யார் இந்த சித்தர்கள்? நாம் ஏன் வழிபட வேண்டும்? திருவாதிரை நட்சத்திர அன்பர்களே, நீங்கள் வணங்க வேண்டிய சித்தர் யார்? இவருடைய பெயர் இடைக்காடர். இவருடைய ஜீவசமாதி திருவண்ணாமலையில் உள்ளது. திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரும் அக்னி தலமாகும். மேலும் திருவாதிரைக்கு ஒரு வாய்க்கலில் என்ற பழமொழி உண்டு. இது சிதம்பரத்தின் சிறப்பு. புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களே, நீங்கள் வணங்க வேண்டிய சித்தர் யார்? இவருடைய பெயர் தன்வந்திரி சித்தர். சித்த வைத்தியத்தின் முன்னோடியான இவருடைய ஜீவசமாதி வைத்தீஸ்வரன் கோவிலில் உள்ளது. ஆழகால விஷத்தை உண்டு அமுதளித்த ஈசன் நோய் தீர்த்த வைத்தீஸ்வரன் கோவிலில் தன்வந்திரி சித்தரை வணங்குவது அற்புதம். பூசம் நட்சத்திர அன்பர்களே, நீங்கள் வணங்க வேண்டிய சித்தர் யார்? இவருடைய பெயர் கமலமுனி சித்தர். இவருடைய ஜீவசமாதி திருவாரூரில் உள்ளது. உலக புகழ்பெற்ற திருவாரூர் தேர், அதில் பவனி வரும் தியாகராஜர் பேரழகு. இங்கு கமலமுனி சித்தரை வணங்குவோம். ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களே, நீங்கள் வணங்க வேண்டிய சித்தர் யார்? இவருடைய பெயர் அகத்தியர். இவருடைய ஒளிவட்டம் குற்றால பொதிகை மலையில் உள்ளது. சமாதி கேரள மாநில தலைநகர் திருவனந்தபுரத்தில் உள்ளது. சித்தர்களின் முதன்மை சித்தர் அகத்தியரை வணங்க திருவனந்தபுரத்தில் உள்ள அனந்த பத்மநாப சுவாமியை வணங்குவோம். ஜகத்தை ஆளக்கூடிய மக நட்சத்திர அன்பர்களே, நீங்கள் வணங்க வேண்டிய சித்தர் யார்? இவருடைய பெயர் சிவவாக்கியர். இவருடைய ஜீவசமாதி கோவில் நகரமான கும்பகோணத்தில் உள்ளது.